ஜெகத் ரட்சகன் சிட்டிங் எம்பி அவருடைய பையன் சந்தீப் ஆனந்தும் விபி கலைராஜன் இவங்க 2 பேரும் தாவேக்கால இணைந்திருக்காங்க. திமுகவில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கக்கூடிய, ஏன்னா டிஎம்கேக்கு ஒன் ஆஃப் த மெயின் ஃபண்ட் ரைசர்ஸ் அவர். அவருடைய மகன் போறாருன்னா ஏன் 6 இப்போ 4 மாதம் மேலே போயிருக்க வேண்டியதானே, இப்போ ஏன் போறாரு அவர்? எவ்வளவு பேர் தான் இவங்க அகாமடேட் பண்ணுவாங்க? ஏற்கனவே அதிமுகல திருவிழா மாதிரி வாரம் வாரம் வராங்க. நான் ஏடிஎம்கேலேருந்து மட்டும்தான் ஓடுறான், மற்ற கட்சியிலேருந்து தான் ஓடுறான், திமுகலேருந்து ஓடலைன்னாங்களே. இந்த முறை தகர்க்கப்படும். மார்க் மை வேர்ட்ஸ், லோக்கல் பாடி நெருக்கத்தில் நிறையா திமுகலேருந்து கவுன்சிலர்ஸ், ஏன் ஈவன் சம் எம்எல்ஏஸ் மே ஷிஃப்ட், அப்படி தான் வந்து தகவல்கள் வருகின்றன. முன்னாள் அமைச்சர் திமுகவை சேர்ந்தவர் ரகுபதி அவர்களும் இவர் கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணணும்ன்றத குறிக்கோளா வச்சிருக்காங்க, அதை நோக்கி தான் பயணப்படுறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுருக்காரு. தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்குன்னு ஒரு மந்திரி பேசுறது பழிவாங்கும் பேச்சு. செந்தில் பாலாஜி இப்போ ஏன் ஓடி ஒளிகிறாரு? அசிங்கமா இல்லையா? ஏன் வந்து ஒரு மீடியாவும் திமுகவை பார்த்து இதை கேள்வி கேட்க மாட்டேன்றான்? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த அன்றைக்கே வெளியில் வந்திருக்குங்களே. யாருக்கு எதிராக நீ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற? நான் ஒன்றும் எங்கேயும் காணாமல் போல, இங்கே தான் இருக்கிறேன். அசிங்கமா இல்லை உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அருவருப்பாக இல்லையா அது? ஸ்டேட் கவர்மெண்ட், விஜய் கவர்மெண்ட் வேணா செந்தில் பாலாஜி தப்பிச்சு போனார்னா கொண்டு வரது அவங்களுக்கு கஷ்டம். மோடி கவர்மெண்ட் நினச்சோன்னா இட்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் டைம், எங்கே இருந்தாலும் கொத்தி தூக்கிடுவாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், நம்மோட இன்டர்வியூலேயே நீங்க ஒரு முறை சொல்லியிருந்தீங்க, அதிமுகல இருந்து நிறைய பேர் தாவேக்கா பக்கம் போயிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் அதுவும் உள்ளாட்சி தேர்தல் நெருங்க நெருங்க திமுகல இருந்து நிறைய பேர் போக ஆரம்பிப்பாங்க அப்படின்றத சொன்னீங்க. அதோட தொடக்க புள்ளியா நம்ம இப்போ ஜெகத் ரட்சகன் சிட்டிங் எம்பி அவருடைய பையன் சந்தீப் ஆனந்தும் விபி கலைராஜன் இவங்க 2 பேரும் தாவேக்கால இணைந்திருக்காங்க. இது ஒரு தொடக்க புள்ளியா நம்ம பார்க்கலாமா? தொடக்க புள்ளியாக பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஆனால் டிஎம்கேல அதை பெருசுப்படுத்த மறுக்கிறாங்க. இதில் வந்து சந்தீப் ஆனந்த் வந்து ஜெகத் ரட்சகனோட மகன், பட் அவர் டிஎம்கே உறுப்பினர் இல்லைன்றாங்க. அவர் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் டிஎம்கே. அவங்க அப்பா டிஎம்கே எம்பி, அதுக்கு முன்னால் அவர் ஏடிஎம்கேல எம்பியாக இருந்தவர். அதே மாதிரி விபி கலைராஜன் ஏடிஎம்கேல எம்எல்ஏவாக இருந்துட்டு டிஎம்கேக்கு வந்தவர். ஸோ அவங்க என்ன டிஎம்கேல ஆர்கியூ பண்ணுறாங்க, இதை டவுன் ப்ளே பண்ண பார்க்குறாங்க அவங்க. இவங்க இன்னும் அடிப்படையிலேயே ஒருத்தர் வந்து டிஎம்கே மெம்பரே கிடையாது, அவங்க அப்பா டிஎம்கே, ஆனால் அவரும் வந்து பரம்பரை டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தவர். விபி கலைராஜன் அதே மாதிரி ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தவர். அதனால் டிஎம்கேலேருந்து யாரும் போனாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாதுன்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. பட் சந்தீப் ஆனந்தையும் விஷயத்தையும் நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா அவர் டிஎம்கேல பவர்ஃபுல்லான ஒரு முன்னாள் மத்திய மந்திரி, அவர் எம்பி, சில லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. கடந்த 15லேருந்து 20 ஆண்டுகளாக வருடம் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ் வர மாதிரி ஜெகத்தோட வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துக்கிட்டே இருக்கும். சமீப நாட்களாக வந்து கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அமலாக்கத்துறை ரெய்டும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வந்து அவர் வந்து முதல்ல அதிமுகவில் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தார். 85-86 காலகட்டத்திலே கல்லூரிகளை தொடங்கினார். அதன் பிறகு எம்எல்ஏவாக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்புறம் 99-2004 அதிமுகவோட 12 எம்பிஸ், லோக்சபா எம்பிஸில் ஒருத்தராக இருந்தார். அதன் பிறகு அவர் திமுகவுக்கு வந்தார். 2009 தேர்தலில் ஜெயிச்சு மத்திய மந்திரியாக ஒரு 4 ஆண்டுகள் இருந்தார். அப்புறம் 2019லேருந்து 24 எம்பி, இப்போ 24 மறுபடியும் எம்பி அவர். ஸோ 3 டேர்முக்கு மேலே எம்பி அவர், 3 டேர்ம் எம்பி. பெரும் பணக்காரர், திமுகவில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கக்கூடிய, ஏன்னா டிஎம்கேக்கு ஒன் ஆஃப் த மெயின் ஃபண்ட் ரைசர்ஸ் அவர். அவருடைய மகன் போகிறாருன்னா ஏன் 6 இப்போ 4 மாதம் மேலே போயிருக்க வேண்டியதானே, இப்போ ஏன் போகிறாரு அவர்? ஆகவே அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விபி கலைராஜன் டி நகரில் ஏடிஎம்கே சார்பாக 2011-16 எம்எல்ஏவாக இருந்தவர். அதன் பிறகு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் திமுகவுக்கு வந்தார். திமுகவில் அதுக்கு பிறகு அவருக்கு பதவி எதுவும் கொடுக்கல, இப்போ அவர் போயிருக்கார். ஆகவே இது திமுகலேருந்து எக்ஸோடஸ், வெளியே ஓட்டம் பிடிப்பது தொடங்கி இருக்கிறதுன்னு தான் நம்ம நினைக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் நெருங்கும்போது அவங்க பாஷையிலே சொன்னால் அக்மார்க் முத்திரை கொத்தின பரம்பரை திமுககாரனே பதவியில் இருக்க எம்பிஸ், எம்எல்ஏஸ் உட்பட வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ தாவேக்கால தீய சக்தின்னு ஒரு முக்கியமான ஒரு பெரிய குற்றச்சாட்டு திமுக மேல தான் வச்சாங்க.
இப்போ இதுக்கப்புறம் திமுகல இருந்து ஆரம்ப புள்ளினாக்கா எவ்வளவு பேரை தான் இவங்க அக்கமடேட் பண்ணுவாங்க? ஏற்கனவே அதிமுகல திருவிழா மாதிரி வாரம் வாரம் வராங்க. இது தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அதிருப்திக்கு தள்ளாதா? தள்ளி இருக்காது ஆல்ரெடி. அதாவது அது கட்சி வந்து 2 வருஷம் தான். ஆனால் அதுக்கு மேலே விஜய் நற்பணி மன்றத்துலேருந்து ஒர்க் பண்ணவங்கெல்லாம் இப்போ விரக்தி அடைகிறாங்கன்றாங்க. ஆனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதாவது ஒரு வெற்றி பெற்ற ஒரு கட்சி, அதுவும் பெரிய வெற்றி பெறும் பொழுது மற்ற இடங்கள்லேருந்து அதை தூக்கி மற்ற இடங்கள்லேருந்து அந்த கட்சியை நோக்கி ஓடுறது என்பது கடந்த காலங்களில் 71 இந்திரா காந்தி ஜெயித்த காலகட்டத்திலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இஃப் யூ லுக் அட் த என்டையர் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, இட்ஸ் நாட் அ நியூ ஃபினாமினன். ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்போது அவர் வெற்றி பெறும்போது முதல் தேர்தலையே இந்த மாதிரி பிச்சு தான் ஓடுவாங்க. இவ்வளோ மேசிவா இருக்கும். போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் புதுசு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. there is nothing new under the sun. ஒவ்வொரு மனிதனும் வரலாறு தன்னோட தான் பிறப்போட தான் ஆரம்பிச்சதுன்னு நினச்சிக்கிறான் அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இதுக்கு முன்னால் இப்படி நடந்திருக்கா? நம்ம மனசு வந்து இது புதுசுன்னு நம்புது. எல்லாருக்குமே புதுசு கிடையாது. அதான் பைபிளில் வர ஒரு வாசகம், there is nothing new under the sun. ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ஒரு வார்த்தை. பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து if you ask any reasonable political scientist, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்படி தான் இருக்கும் எக்ஸோடஸ். ஒரு கட்டத்தில் அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும், அதுக்கு பிறகு டிக்ளைன் ஆகும். 96 தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தா அப்படி தான். மூப்பனார் ஆரம்பித்தப்போ 96 98 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இந்த ஒரு 1.5 வருஷம் சத்தியமூர்த்தி பவனில் உலகத்தில் இருக்க எல்லா விதமான கார்களையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட் சாஃபிஸ்டிகேட்டட் மோஸ்ட் காஸ்ட்லி கார்ஸ். இத்தனைக்கும் கருணாநிதி அப்போ சிஎம், 2 பேரும் சேர்ந்து தேவடா கவர்மெண்ட்டில் இருக்காங்க. ஆனால் அண்ணா அறிவாலயத்தில் கூட அவ்வளோ காஸ்ட்லி கார்ஸை பார்த்தது கிடையாது. சத்தியமூர்த்தி பவனில் உலகத்தில் இருக்க எல்லா விதமான காஸ்ட்லி கார்ஸும் அவ்வளோ பிராண்ட் இருக்குன்றதுலாம் எங்களுக்கெல்லாம் அப்போ தான் தெரியும். பென்ட்லி காருன்னுவாங்க, ரொம்ப காஸ்ட்லியான கார். அதெல்லாம் வந்து அங்கே நிற்குவாங்க. நம்மளாம் வெறும் பென்ஸ் மட்டும்தான் நினச்சிருந்தோம். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது புதுசாக ஒரு இயக்கம் வரும்பொழுது, அது ஒரு வெற்றியை சாதிக்கும் பொழுது இப்படி ஓடி வருதுன்றது பல கட்சிகள்லேருந்து இயல்பு. அது என்ன ஆகும், இப்போ மூப்பனாருக்கு ஜூன் 96 ஆரம்பிச்சது, 98 ஜூனில் ஒரு தோல்வியை தழுவும்போது ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் டிசால்வ் ஆகி கவுந்து 20 எம்பி குறைஞ்சி 3 எம்பியாக மாறும்போது கார்களோட எண்ணிக்கை குறைஞ்சிது. 99 லோக்சபாவில் அவர் சைபர் ஆனார். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் 2001 ஜெயலலிதாவோட சேர்ந்து அவர் ஜெயிச்சப்போ மறுபடியும் கார்களோட எண்ணிக்கை பெருகிச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஆகஸ்ட்டில் இறந்து போனார். அப்புறம் ஜிகே வாசன் வந்தார் மகன், காங்கிரஸில் போய் சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு வேறு பாலிடிக்ஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நியூ ஃபோர்ஸ் ஒன்று எமர்ஜ் ஆகுதுன்னா இந்த மாதிரி பல கட்சிகள்லேருந்து எக்ஸோடஸ் அங்கே இருப்பது என்பது சகஜம்தான். அதனால் அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இது ஒன்றும் புது ஃபினாமினா கிடையாது. நான் ஏடிஎம்கேலேருந்து மட்டும்தான் ஓடுறான், மற்ற கட்சியிலேருந்து தான் ஓடுறான், திமுகலேருந்து ஓடலைன்னாங்களே, இந்த முறை தகர்க்கப்படும். மார்க் மை வேர்ட்ஸ், லோக்கல் பாடி நெருக்கத்தில் நிறையா திமுகலேருந்து கவுன்சிலர்ஸு, ஈவன் சம் எம்எல்ஏஸ் மே ஷிஃப்ட், அப்படி தான் வந்து தகவல்கள் வருகின்றன. உங்களுக்கு வந்து தேர் வெயிட்டிங் இன் த விங்ஸ் அப்படின்றாங்க. பட் தீஸ் திங்ஸ் உங்களுக்கு வந்து 100% நீங்கள் அஷூரன்ஸாக சொல்ல முடியாது. மேபி மே நாட் பி, அப்படி தான். அதாவது அதிமுகவில் இருக்க எக்ஸோடஸ் அதிமுகவுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ், டிஎம்கேக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. டிஎம்கே இஸ் ஆல்சோ வல்னரபிள். அப்படி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பவர் இல்லாமல் அவங்களாலையும் இப்போ இருக்க முடியாதுன்ற கட்டத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இது ஒன்றும் லாங் டேர்மெல்லாம் இது நிற்காது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸோடஸ் வந்து அட் சம் ஸ்டேஜ் இட் வில் ஸ்டாப். ஏன்னா இங்கேருந்து உள்ளே போகிறவங்க எல்லாரையும் அவரால் அகாமடேட் பண்ண முடியாது. பட் சிலரை வந்து கண்டிப்பாக அகாமடேட் பண்ணுவார். அப்போ உள்ளே இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் வரும். அதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் பட் சமவ் இது வந்து அவர் தன்னை பொலிட்டிக்கலாக எப்படி விஜய் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறாருன்றதை பொறுத்தது. இந்த எக்ஸோடஸால் அவங்களுக்கு லாங் டேர்மில் பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. இப்போ ஜூலை 10 முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போக போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்குது அப்படின்னு மேடையிலேயே பேசியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் திமுகவை சேர்ந்தவர் ரகுபதி அவர்களும் இவர் கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணணும்ன்றத குறிக்கோளா வச்சிருக்காங்க, அதை நோக்கி தான் பயணப்படுறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டியது இருக்கா சார்? ஆமாம், ஆதவர்ஜுனா பேசுனது தப்புங்க. அதான் 2 விஷயம். ஒன்று, இந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மானிட்டர்டு என்கொயரியில் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. சிபிஐ இன்னமும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. அதனால் வந்து தீர்க்கப்பட வேண்டிய கணக்குன்னு பேசுனதும், போலீஸ் தான், திமுகவும் போலீஸும் சேர்ந்து தான் கொன்று குவிச்சாங்கன்னு பேசுகிறதும் தப்பான ஒரு பேச்சு. அதுவும் அமைச்சராக இருப்பவர் கண்டிப்பாக அப்படி பேசக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் மேட்டர் இஸ் அண்டர் சப்ஜுடிஸ் அண்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். மந்திரி பேசக்கூடாது. கட்சிக்காரன் எவனா பேசலாம், தெருல போகிறவன் பேசலாம். நம்பர் 2 தான் என்ன கேட்டால் நம்பர் 1. அதாவது தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்குன்னு ஒரு மந்திரி பேசுறது பழிவாங்கும் பேச்சு. ஒரு பழிவாங்கும் பேச்சை மந்திரி பேசக்கூடாது. பழிவாங்குவது யாருடைய குணம்? மனிதனுடைய குணம் இல்லை, பழிவாங்குவது விலங்கின் குணம்.
ரெண்டாவது மந்திரியாக இருக்கப்பவர் வந்து நாங்கள் வந்து தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்குன்னா he wants to take revenge. as a minister you have no business to take revenge. பதவிக்கு வர வரைக்கும் நீ என்ன வேணால் பேசலாம், பட் பதவிக்கு வந்துட்டீங்கன்னா நீ எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தன் எப்படி இன்னொருத்தரை பார்த்து நான் தீர்ப்பதற்கு கணக்கு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன பேச்சு இது? ஒரு அரசு எப்படி அதை சொல்ல முடியும்? என்ன கேட்டால் ஆதவர்ஜனா ஷுட் அப்பாலஜைஸ். நிச்சயமா இது கிடையாது மந்திரியோட பேச்சு. யார் பேசினாலும் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அப்படிலாம் பேசினதே கிடையாது. தீர்ப்பதற்கு ஒரு கணக்கு இருக்குன்றதெல்லாம் வந்து கொடூரமான வார்த்தை. அது வந்து அப்பட்டமான பழிவாங்கிற வார்த்தை. ஒரு மந்திரியாக இருந்துக்கிட்டு பழிவாங்கிற பேச்சை ஒரு அரசு பேச முடியாது. அதை அவர் பேசியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த மேட்ரு போகுது. ரெண்டாவது, விஜய் அங்கே போகிறதுக்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது பண்ணின்னு நினைக்கிறாருன்னு முன்னாள் மந்திரி ரகுபதி சொல்கிறார். செந்தில் பாலாஜிக்கு தப்பு பண்ணால் அவரை கைது தான் பண்ணணும். செந்தில் பாலாஜி இப்போ ஏன் ஓடி ஒளிகிறாரு? அசிங்கமாக இல்லையா? ஏன் வந்து ஒரு மீடியாவும் திமுகவை பார்த்து இதை கேள்வி கேட்க மாட்டேன்றான்? ஒரு முன்னாள் மந்திரி, சிட்டிங் எம்எல்ஏ, ரூலிங் பார்ட்டியோட எம்எல்ஏ, அவர் ஏன் எதற்காக போலீஸ் விசாரணைக்கு பயந்து ஓடுகிறார்? அருவருப்பா இல்லையா? சம்மனுக்கு அவர் வருவார் இல்லை சார்? தெரியல. இன்னைக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, வருவாரான்னு தெரியல. லுக் அவுட் நோட்டீஸ் போயிருக்குது. அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அப்பயே வெளியில் வந்திருக்கணும். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த அன்றைக்கே வெளியில் வந்திருக்குங்களே. யாருக்கு எதிராக நீ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற? நான் ஒன்றும் எங்கேயும் காணாமல் போகல, இங்கே தான் இருக்கிறேன். அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அருவருப்பாக இல்லையா அது? லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்ன? ஏர்போர்ட்ஸ், ஆல் தி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அலர்ட்டட். ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், ஈவன் ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன்ஸ். இந்தியாவிலேருந்து சில ரயில் வந்து மற்ற நாடுகளுக்கு போகுது. ஐ திங்க் நேபாள் மாதிரி கண்ட்ரிஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பாகிஸ்தானுக்கே ட்ரெயின்லாம் போச்சு, இப்போ போதான்னு எனக்கு தெரியல. ஆல் தி எக்ஸிட் பாயிண்ட்ஸ், எஸ்பெஷலி ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ், சம் கேசஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வேர் அலர்ட்டட். இவரை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இமிக்ரேஷன் ஷுட் அரெஸ்ட் அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு த போலீஸ். அசிங்கமா இல்லையா? அருவருப்பா இல்லை உங்களுக்கு? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தப்பயே வெளியில் வந்திருக்கணும் இல்லை? டிஎம்கே ஷுட் ஆன்சர் திஸ். இது ஒன்றும் தலை போகிறக்கு உங்களுக்கு வந்து தலையை சீவிட போகிறது கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் அ குக்ட் அப் கேஸ், அது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் இது சகஜம் அரசியலில். ஆட்சி மாறினா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறது, அப்புறம் வெளியில் வருது, மறுபடியும் 5 வருஷம் பொறுத்து அவங்க வந்தாங்கன்னா இவங்கள பிடிச்சி உள்ளே போடுறது, இதுதான் வந்து காலகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நீதி நியாயம் நேர்மை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைமையும், உங்கள் முன்னாள் அமைச்சர், உங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ, who is a very powerful personality, colorful political personality, அவருக்கு எதிராகவும் அவர் தம்பிக்கு எதிராக, எஸ்பெஷலி அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா பார்ட்டிக்கு அசிங்கம் இல்லையா அது? டிஎம்கேக்கு யூ ஷுட் ஹவ் கம் அவுட் அட் தட் டைம் இட்செல்ஃப். எஸ், ஐ எம் ஹியர், ஐ எம் ரெடி டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ், ஐ எம் ரெடி டு ஃபேஸ் தி ரூல் ஆஃப் லா. உங்களுக்கு ஒன்றும் தலையை சீவிட போகிறது கிடையாது. ஒரு காமன் மேன் வந்து பயந்து ஓடுறதுக்கும் ஒரு விஐபி பயப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காமன் மேனை பார்த்து இந்த லாஜிக் வைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு சட்டத்தின்படி வந்து பெரிய பாதுகாப்பு கிடையாது நடைமுறையில். போலீஸ் நினச்சா ஒருத்தனை வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு காமன் மேனை ஜெயிலில் போட முடியும், அடிக்க முடியும், குக்டப் கேஸ் போட முடியும், இது தண்டனை கூட வாங்கி கொடுக்க முடியும். சட்டத்தில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நம்ம எல்லாரும் அதை பார்க்கவும் செய்யணும். அதனால் இந்த லாஜிக்கை போய் ஒரு காமன் மேனுக்கு நீங்கள் வைக்க முடியாது. நீ தான் தப்பு பண்ணல இல்லை, இதுக்கு போலீஸை பார்த்து பயந்து ஓடுறேன். அவன் பயந்து தான் ஓடுவான், தப்பே பண்ணாலும் பயந்து தான் ஓடுவான். வேற ஒரு விஐபியை வந்து நீங்கள் வந்து அவன் தப்பு பண்ணாலும் பண்ணாட்டியும் போலீஸ் கூப்பிட்டா போய் நின்னா தான் அவனுக்கு மரியாதைங்க. Why should he escape? Why should he go underground? அவர் தம்பி 2 பேரையும் காணும். லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது அசிங்கங்க. ஏன் எந்த மீடியாவும் அதை பெருசுப்படுத்தி திமுக தலைவர்கள்கிட்ட போய் கருத்து கேட்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. அவரோட தம்பி ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை, அது வேறங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணியிருக்கான்றதெல்லாம் வேறங்க. why are you hiding? அவர் தம்பி கூட ஏபி போடட்டுங்க, இவர் எப்படி போடலாம்? சரி, தம்பி கூட அந்த லக்ஸுரியை கொடுக்கலாம். பட் இவர எம்பி இவர சிட்டிங் எம்எல்ஏ, இவர் ஃபார்மர் மினிஸ்டர். Why are you hiding? Why are you hiding? ஏபி போட்டுட்டு நீ அவைலபிளாக இருக்கணும். தப்பிச்சு ஓடுறதுன்றது விஐபிஸில் தப்பு பண்ணவங்க தான் ஓடுவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். காமன் மேனுக்கும் விஐபிஸ்க்குமான வித்தியாசம். ஒரு கவர்மெண்ட்டை கவுக்குறதுன்றதுனா சாதாரணமான வேலையா? உடனே அவன் கவுக்குல இவன் இந்த கதெல்லாம் வேணாம், நீ கவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா இல்லையா? there are 9 people arrested and they gave statements. அதாவது இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். ஒன்றுமே இல்லாமல் போலீஸ் வந்து ஒரு குக்குடப் கேஸை இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது. சிஸ்டம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். there is some issue, there are some issues. ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. மேபி an immature attempt, amateurish attempt, it's a botched up attempt, failed attempt எல்லாம் நான் ஒத்துக்கிறேன்.
பட் ஒன்றுமே இல்லாமல் சும்மா சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை தெருல போகிறவன ஒருத்தனை தூக்கின்னு போய் ஒரு 9 பேர் அரெஸ்ட் பண்ணி இவன் வந்து எம்எல்ஏவோட பேசினான், கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்றது ஃபுல்லாக குக்குடப் கேஸுன்றது அயோக்கியத்தனமான வார்த்தை. அது வந்து திமுகவுடைய பெய்டு மவுத்ஸ் தான் அப்படி பேச முடியும். இது வந்து ஃபுல்லி குக்குடப் கேஸுன்னு. there is some conspiracy and something has happened. அதில் எந்த சந்தேகம் வேணாம். அதோட தொடர்ச்சியாக தான் இவர்கிட்ட போகிறாங்க. இவர் ஏங்க பயந்து ஓடுறாரு? what should you go hidingன்றனா? இது வந்து பேசிக்கலி என்ன கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் கேஸ். தலையை ஒன்றும் சீவ மாட்டான். இன்னொன்று இவங்களெல்லாம் 3rd degree மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி கிட்டலாம் they'll get VIP treatment. absolutely. போடுவான், விசாரணை எடுக்கலன்னா போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஹார்ஷாக இருக்கும். ஃபிசிக்கலாக அடிக்க மாட்டாங்க, மென்டல் ப்ரெஷர் இருக்கும். போலீஸ் ட்ரீட்மெண்ட்னாலே அதுதான். அது இல்லாமல் எந்த கவர்மெண்ட்டுமே ரன் பண்ண முடியாது. அதன் பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறாங்க. நீ போய் பெயில் வாங்க போகிற. கேஸ் பல வருஷம் நடக்கும். இந்த கேஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸியும் கிடையாது. பட் why are you hiding? என்னோட ஒரே கேஸ், ஒரே கொஸ்டின், ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே மினிஸ்டருக்கு எதிராக, எக்ஸ் டிஎம்கே மினிஸ்டர் அண்ட் சிட்டிங் டிஎம்கேக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் ஹஸ் பின் இஷ்யூடுன்றது அன்யூஷுவல் ஒன். அது வந்து இட்ஸ் அ பிளாக் மார்க் ஆன் த பார்ட்டி டிஎம்கே. திமுக மேலே விழுந்த கரை அது. நீங்கள் அவ்வளோ ஊர் நியாயம் பேசுகிறீங்கன்னா அவர் வந்து அப்பிராவ சொல்லுங்கள். why is running? தப்பு பண்ணவன் தான் ஓடுவோம் விஐபிஸில் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈ கேனாட் பெர்பச்சுவலி ஆன் த ரன். தொடர்ந்து ஓட முடியாது. நீ எங்கே போடாலும் தூக்கிடுவாங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு முன்னால் அவர் எஸ்கேப் ஆகிருக்காருன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு, டசன்ட் மேக் பிக் டிஃப்ரென்ஸ். கொஞ்ச நாளில் வரலன்னா ப்ரொக்ளைம்ட் அஃபண்டராக போட்டுருவோம். எங்கேயுமே ஒழிய முடியாதுங்க. இன்றைக்கி விஐபிஸ்லாம் எங்கேயுமே ஒழிய முடியாது. காமன் மேன் கேன் கோ அண்டர் கிரவுண்ட் ஃபார் அட்லீஸ்ட் அவனே முடியாது. இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே ட்ரேஸ் பண்ணிடலாம். நீங்கள் எவ்ரிபடி இஸ் நேக்கட் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு. நீரவ் மோடி ஆகட்டும், விஜய் மல்லையா ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து அங்கங்கே இருக்காங்க. கொண்டு வர முடியலையுமே ஒழிய அவங்களோட வேர் அபவுட்ஸ் ஒன்றும் கவர்மெண்ட்டால் கண்டுபிடிக்க முடியாமலாம் இல்லை. இன்னொன்று, ஒரு நீரவ் மோடிக்கும் விஜய் மல்லையாவுக்கும் கொடுக்குற லக்ஸுரியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செந்தில் பாலாஜி கொடுக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் விஜய் கவர்மெண்ட் வேணால் செந்தில் பாலாஜி தப்பிச்சு போனார்னா கொண்டு வரது அவங்களுக்கு கஷ்டம். மோடி கவர்மெண்ட் நினச்சோன்னா இட்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் டைம். எங்கே இருந்தாலும் கொத்தி தூக்கிடுவாங்க. நான் கேட்குறது அந்த சுச்சுவேஷனுக்கு கூட நான் போகல. உங்களுக்கு ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி which ruled the state for nearly 26-27 years, which has a very long history, India's oldest regional political party. உங்கள் எம்பி உங்கள் எக்ஸ் மந்திரி எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? why the party is keeping quiet? இந்த இஷ்யூ வெளியில வந்தப்ப எதிர்வினை பெருசா திமுகல இருந்து வரல. அதுக்கு என்ன காரணம் சார்? பாருங்க, நீங்க வந்து இவர ஜர்னலிஸ்ட், நீங்களே சொல்றீங்க. அதாவது வந்து இதுக்கு ஒரு பெரிய எதிர்வினை வரல. முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர் ரொம்ப டொசைலா சொன்னார், நாங்க ஒன்றும் கவுக்கெல்லாம் மாட்டோம், அவர் அப்படி இப்படின்னு ஒழிய திமுக துள்ளி குதிச்சிருக்கணும்ல. இப்ப தெருல இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க. சோஷியல் மீடியாலயும் பெருசா அவங்க ஏன் பண்ணல? இப்ப சோஷியல் மீடியால தான் பெரும்பாலான ஃபைட் நடக்குது, பெரும்பாலான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்? சோஷியல் மீடியால வந்து நீங்க பெரிய அளவில் வந்து அதை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்கணும், டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் எம்எல்ஏவை. இஸ் யுவர் எம்எல்ஏ. இன்னொன்று வந்து கிரவுண்டில் இறங்கி மாவட்ட தலைநகர்கள் பூரா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். பொலிட்டிக்கலாக இந்த ஃபைட்டை வந்து நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கணும். சோஷியல் மீடியாலையும் ஆன் த ஸ்ட்ரீட்ஸும் எதுவுமே இல்லை. அதாவது வந்து விசிபிளாக வந்து டிஎம்கேவோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா வழக்கமாக இந்த மாதிரி ஒரு குக்குடப் கேஸ் வருதுன்னா அவங்க தே வுட் ஹவ் கான் டு த டவுன்ஸ். ஏறி மிதிப்பாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, அவங்களோட எல்லா விதமான யூனிட்ஸையும் ஆர்கனைசேஷன்ஸையும் ஃபைன் டியூன் பண்ணி சண்டை போடுவாங்க. அவங்க அப்படி எதுவுமே அவங்க பண்ணலை. இப்போ நீங்கள் வந்து இவர ஜேர்னலிஸ்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பேர்ட்ஸ் வியூவில் பார்க்கும்போது டிஎம்கே வந்து இந்த இஷ்யூவில் வந்து ஃபைட் பேக், புஷ்பேக் பண்ண வேண்டிய அளவுக்கு புஷ்பேக் பண்ணலைன்றது உங்களுக்கு தெரியுது. தேர் கம்ஸ் த ஆன்சர். அதோட விளைவு தான் வந்து அவங்க இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டோன்னு தெரியுது. ஏங்க 9 பேர் அரெஸ்ட் பண்ணுறான், இல்லை 4 பேர்ட்டையும் நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஏங்க ஒன்றுமே இல்லாமல் அங்கே பண்ணுவாங்க இதெல்லாம்? நான் கேட்குறேன். அந்த அரெஸ்டட் பர்சன்ஸ் தே மே பி வெரி அமெச்சூரிஷ், தே மே பி வெரி லோ லெவல் பீப்புள். பிக் ஃபிஷ் கிடையாது அவங்கலாம், லோ பீப்புள். லோனா as far as their political status is concerned, not otherwise. Political status is concerned. அது பார்த்தாலே தெரியுது, அவங்களோட பெடிகிரி எல்லாமே பார்த்தாலே தெரியுது. பீப்புள் ஆஃப் லோ கேலிபர்.
பட் இவங்க பின்னால் யாரோ இருக்காங்கன்றதுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் வலுவாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செந்தில் பாலாஜி இஸ் ஆன் த ரன். ஒரு முன்னாள் மந்திரி ஓடிட்டு இருக்காருன்னா பார்ட்டி ஹாஸ் டு ரெஸ்பாண்ட் அண்ட் ஃபார் எவர் யூ கேனாட் ரன். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஏபி வாங்குறா அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. தட்ஸ் தேர் டேலண்ட். முடிஞ்சா வாங்கிக்கிட்டோம். பட் ஏபி கொடுத்தா கூட கோர்ட் என்ன சொல்லும், கோ அண்ட் அப்பியர் பிஃபோர் தி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நோ. அதனால தான் சில கேசஸில் நான் பார்த்துருக்கேன், போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஏபி அப்போஸ் பண்ண மாட்டாங்க, ஏபி கிராண்ட் பண்ணுங்க. பட் டியூரிங் தி இன்வெஸ்டிகேஷன்ஸ் நாங்கள் வந்து வி கம் அக்ராஸ் சம் எவிடென்சஸ் விச் வாரண்ட்ஸ் த கேன்சலேஷன் ஆஃப் ஏபினா த கோர்ட் ஷுட் கன்சிடர்னும் போது ஓகே கோ ஹர்டுலாம் கோர்ட் சொல்லியிருக்கு. சில கேசஸில் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் நீட் நாட் பி போலீஸ், ஐடி, சிபிஐயோ இல்லை இடியோ கூட வந்து ரொம்ப நாட் ஆஃபன் சில கேசஸில் வந்து ஏபி அப்போஸ் பண்ண மாட்டாங்க. வரட்டும், வெளியில் வரட்டும், எங்கன்னா ஒழிஞ்சுன்னு இருப்பான், அவனை போய் தேடுறதுல வந்து நேரத்தை விரயமாக்க முடியாது, பிடிச்சிடலாம். பட் இட்ஸ் அ லபோரியஸ் ப்ராசஸாக இருக்கும் சில பேருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏபி ஓகே வி டிட் நாட் அப்போஸ் த ஏபின்னும் போது ஏபி கிராண்ட் ஆகிடும். ஏபி கிராண்ட் ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா யூ ஹாவ் டு கம் அவுட் அண்ட் சைன் த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆர் வேர் த கோர்ட்ஸ் டைரக்ட்ஸ் யூ டு கோ அண்ட் சைன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் absolutely அந்த மாதிரி நீ எங்க போனாலும் process of law is that if you are granted anticipatory bail or bail both cases நீ போய் வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ்லயோ அல்லது எங்கேயா தள்ளி போடுவாங்க. சில கேஸ்ல உள்ளூர்ல ரொம்ப இம்சை கொடுப்பாங்கன்னா 300 கிலோமீட்டர் தள்ளி போடுவாங்க, போய் அங்கே போய் சைன் போடுங்க. அப்போ என்ன ஆகும்னா போலீஸுக்கு வந்து எஸ்பெஷலி ஏபியில் வந்து அவனை வந்து செக்யூர் பண்ணுறது ஈஸி. ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்து வலையிலேருந்து வெளியில் வந்துடுவான். சில கேஸில் அப்படி பண்ணுவாங்க, பட் எல்லா கேஸ்லையும் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலி ஏபி போட்டால் இருக்க இன்னொரு ரிஸ்க் என்னென்னா ஏபி டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அரெஸ்ட் பண்ணியே தீரணும். அப்படி தானே போய் ஜெயலலிதா மாட்டினாங்க 96ல். 30 வருஷமால ஜெயலலிதா ஏபி போடலன்னா அவங்கள கலைஞர் அரெஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏபி போட்டப்ப கோர்ட் ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன், இவ்வளோ ஹீனியஸ் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்களை ஏன் நீங்கள் என்னமோ அரெஸ்ட் பண்ணி கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுக்கலன்னு கோர்ட்டு கேட்டுது. அப்போ அதுக்கு மேலே அரெஸ்ட் பண்ணலன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னு அப்பயே ஒரு ரூமர் வந்தது. அதோட விளைவு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏபியில் இருக்க ஒரு ரிஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஃப் ஏபி இஸ் டிஸ்மிஸ்ட் யூ ஹாவ் டு the police have to arrest you. பெரும்பாலான கேசஸ்க்கு இது பொருந்தும் சார். 99.99 கேசஸ்க்கு பொருந்தும். நீங்களும் அதுதான் நான் சொல்ல வரேன். ஜெயலலிதா கேஸ் ஏபி போடலன்னா ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார் கலைஞர், எனக்கு தெரியும் நல்லா. ஏன்னா இட்ஸ் அ டஃப் டிசிஷன். அதே மாதிரி அது 5 வருஷத்தில் அவருக்கு திரும்பிச்சு. அதுக்கு பிறகு 2006 வரும்போது 2 பேரும் உஷாராயிட்டாங்க, மாற்றி பண்ணிக்க வேணாம் அசிங்கம் அப்படின்ட்டு. ஏன்னா அது அந்த ட்ரெண்ட் அவர் செட் பண்ணார். ஜெயலலிதா மேலே பிரைமா ஃபசி கேஸ் இருந்தது, அரெஸ்ட் பண்ணாங்க. எந்த கேஸுமே இல்லாமல் வெறி பிடிச்சி ஜெயலலிதா போலீஸ் போய் கருணாநிதி அரெஸ்ட் பண்ணுச்சு. பட் நீங்கள் ட்ரெண்டை செட் பண்ணிடுறீங்கல்ல. ஸோ ஏபியில் கருணாநிதி ஏபி போடல, இன்ஃபேக்ட் அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு பெயிலே போடல. 2001 அவர் அரெஸ்ட் பண்ணப்ப பெயில் போட மாட்டேன்ட்டார் அவர். நீ வச்சுக்கோ, நான் முடிஞ்சான், நான் பெயில் போட மாட்டேன், நான் தப்பு பண்ணல, நீ என்னை வச்சுக்கோன்ட்டார். பயந்து போய் ஜெயலலிதா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக செந்தில் பாலாஜி அப்ஸ்காண்ட் ஆகும்? அவர் தலைமறைவாக இருக்க ஒவ்வொரு நாளும் அரசுக்கு தான் வந்து திமுக தான் கெட்ட பேர். இப்போ கரூர் போகிறதுக்குள்ளே செந்தில் பாலாஜி எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடணும்னு ஜோசப் விஜய் விரும்புகிறாருன்னு ரகுபதி சொல்கிறது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். நான் அதை மறுக்கல. நான் முன்னு பின் முரணா பேசுகிறத நினைக்காதீங்க. நான் ஃபேக்ட்ஸ் அப்படி அப்படியே புட்டு வைக்கிறேன். ரகுபதி சொல்கிறதுல தேர் மே பி ட்ரூத், ஐ எம் நாட் டினையிங் இட். பட் அப்படி இருந்தால் கூட யுவர் மேன் ஷுட் நாட் ரன் அவே, ஹி ஷுட் நாட் பி ஆன் த ரன். எதுக்காக நீ பயந்து ஓடுற? பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு ஜெயில எல்லாம் உங்களுக்கு சகஜம். உங்களுக்கு வந்து இவர் கவரூர் விவகாரத்திலேயே தைரியமா போய் கமிஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவர் தானே சார். இந்த விஷயத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு இழுத்து விட்டது தான் நியாயமான கேள்விங்க. அவர் வந்து சிபிஐ விசாரணையை எதிர்கொண்டவர். ஓகேங்க, ஏதோ போலீஸ். இன்னொன்னுங்க, கரூர் விஷயத்துக்காக அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கேஸ் சிபிஐயில் இருக்குது. ஸ்டேட் போலீஸ் கரூர் விஷயத்தை தொடவே முடியாது. இது அண்டர் சிபிஐ ஜூரிஸ்டிக்ஷன். இது ஆள் பிடிக்கிற கேஸ். அப்போ சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணையை நீ எதிர்கொள்ளும் போது ஆள் பிடிக்கிற கேஸில் ஸ்டேட் போலீஸ்னா தலையை சீவிடுவாங்க. என்கொயரி பண்ண போகிறாங்க, மாட்டிக்கிறீங்க, கிடிக்கி பிடி கேள்வி போட்டு மாட்டிக்கிறீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போகிறான். அரெஸ்ட் பண்ணால் என்ன தினமும் அரெஸ்ட் பண்ணால் ஃபார் எவராக உள்ளே இருக்க போகிறீங்க. 15 நாளோ 30 நாளோ பெயிலில் வர போகிறீங்க. அவ்வளோதான். அதோட கேஸை ஊற்றி மூடணும். அதுக்கு ட்ரையலுக்கு போய் எந்த காலத்தில் வருது? இது எதுவுமே ட்ரையலுக்கு போய் கன்விக்ஷன் ஆகாதுன்றது உங்களையும் என்னை விட விஜய்க்கும் தெரியும், செந்தில் பாலாஜிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். எதுக்காக அவர் ஓடுறார்? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தது ஒரு டிஎம்கே எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர். எவ்வளோ அசிங்கமான விஷயம். திமுகவே அதை அடக்கி வாசிக்குது. திமுகவோட பேடு மூவ்ஸ் அத்தனை பேரும் அதை அப்படியே கடந்து போகிறாங்க.
இதுதான் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ். வந்து இன்னைக்கு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.